ஹாய் விவர்ஸ், இந்த ஹார்ட் கீ செயின் எப்படி போடுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹார்ட் கீ செயின் செய்யறதுக்கு மொத்தம் 6 வயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வயர் 1.5 அடி எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு 2 வயர் எடுத்து ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் அதிகமாகவும் இந்த மாதிரி மடக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு பேசிக் நாட் போட்டுக்கணும். நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு அது இந்த பக்கம் வச்சுக்கணும். குறைவாக இருக்கிறது கீழ்ப்பகுதியில் இருக்கணும், அதிகமாக இருக்க ஒயர் மேல் பகுதியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே போல் மடக்கிட்டு இந்த மாதிரி குறைவாகவும் அதிகமாகவும் மடக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட சென்டர் நாட்டுக்கு லெஃப்ட் சைடு அதை ஜாயின் பண்ணிட்டேன். இனி இன்னொரு வயர் எடுத்து இந்த சென்டர் நாட்டுக்கு ரைட் சைடில் ஜாயின் பண்ணணும். அதையும் அதே மாதிரியே மடக்கணும். ஆனால் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். குறைவாக இருக்கிறது மேலேயும் மடங்கி இருக்கிறது கீழேயும் வச்சுக்கணும். இப்போ 4 வயரை ஜாயின் பண்ணிட்டேன். சென்டர் நாட்டுக்கு 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மிச்சம் இருக்க 2 வயரை இந்த 2 சைடும் ஜாயின் பண்ணணும். இதையும் அதே போல் குறைவாகவும் கீழ்ப்பகுதி அதிகமாக மடக்கணும். கடைசி வயரு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இனி சென்டர் இருக்கிறத ஃபில் பண்ணணும். இந்த எக்ஸ் ஷேப் இருக்கிற பகுதியெல்லாம் நாட் போட்டுடணும். சென்டரில் நாட் போட்டேன். நீ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போடணும். இப்போ இந்த மாதிரி வடிவம் கிடைச்சிருக்கு. இனி இந்த 2 சைடு இருக்கிற ஒயரை சேம் திசையை பார்த்துட்டு இருக்க, ஒரே திசையை பார்த்துட்டு இருக்க இந்த 2 ஒயரையும் நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. அதே போல் இந்த பக்கமும் போடணும்.
இப்போ ரெண்டு சைடும் போட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அதே போல் இந்த ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், ரெண்டு சைடும் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இந்த மேல் பகுதியிலையும் ஒரு முக்கோண வடிவம் கிடைச்சிருச்சு. இப்போ ரைட் சைடும் அதே போல் போடுறேன். இப்போ ரெண்டு சைடும் போட்டேன். இனி இந்த கீ செயின் ஹூக் எடுத்து ஒரு ஒயருக்குள்ள கோத்துக்கணும். சேம் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க, அதில் கோத்துடணும். கோத்துட்டு இப்போ இதுக்குள்ள விட்டு உள்ள இருக்கிற ஒரு நாட்டில் ரெண்டு ஒயரை சொருகிடணும். இந்த மாதிரி சொருகிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு நாட்லேயே சொருகிடணும். இப்போ கீ செயினை கோத்துட்டேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க இந்த ரெண்டு ஒயரை எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் போடணும். மொத்தம் ஒவ்வொரு சைடும் 3 ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். ஒரு ஹார்ட்டுக்கு 6 ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்படி வரலைன்னா ஷேப் தப்பாக இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த இடம் சென்டரில் இந்த பக்கம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் போடணும். இப்போ 3 ட்ரையாங்கிள் போட்டேன். இனி நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டர் நாட் போட்டேன். இனி ரெண்டு ஒயர் சேர்ற இடத்துல போட்டுடணும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போடணும். இந்த 3 ட்ரையாங்கிளை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடச்சிடும். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. எல்லா நாட்டையும் நல்லா டைட்டாக போட்டுடணும். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற நாட்டெல்லாம் இந்த நாட்டில் சொருகிடணும்.
இப்போ எல்லா வயரையும் சொருகிட்டேன். இந்த பக்கம் இருக்க வயரெல்லாம் இந்த பக்கம் சொருகிட்டேன். இந்த பக்கம் இருக்க வயரை இங்கிட்டு சொருகிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நெருக்கமாக வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணிடணும். நெருக்கமாக கட் பண்ணிடணும். இப்போ ஹார்ட் கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.